இனிய வணக்கம். இனிய வணக்கம் எனது ஜோதிட சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, புதனோட வலிமை பெற்றிருந்தால், புதன் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் அவருக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், அவர் என்னென்னலாம் பிரபலமாக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை, புத்தி சாதிக்கக்கூடிய உரிய கிரகம், ஒரு இளமையான கிரகம். புதன் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது நல்ல பலனை கொடுக்கும். லக்னத்தில் திக்பலம் ஆனது நல்ல பலத்தை கொடுக்கும். அதுமாதிரி கேந்திரத்தில் உச்சமானால், கேந்திரத்தில் வலுப்பெற்று இருக்குமானால் புதன் நல்ல அமைப்பை கொடுப்பவர். அதுமாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேயோ 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ சூரியன் அல்லது புதனோடு சேர்ந்தும்போது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று ஏதாவது ஒரு கிரகம் சூரியனோ அல்லது புதனோ உச்சம் பெற்று இருக்க வேண்டும். உச்சம் பெற்றிருந்தால் நல்ல அதியோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக புதன் நல்ல யோகத்தை கொடுப்பார். அதுமாதிரி சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருப்பதும் நல்ல யோக பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். புதன் அப்படின்னு சொல்லிட்ட புதனுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சனி அவர்களோட வீட்டில் இல்லை அப்படின்னா அவர்களோட பார்வையில் இருக்கும்போது புதன் நல்லா சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. புதனை பொறுத்த வரைக்கும் உபய லக்னத்தில் புதன் சேர்ந்து உச்சம் அல்லது ஆட்சி பெறுவது பார்த்திங்கன்னா பத்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். புதன் இணைவு, புதனோட சேர்ந்த கிரகங்கள் சுபரானால் சுபத்தன்மையும், தனித்த புதன் நல்ல தன்மையும், பாவகிரகங்கள் இணையாமல் இருப்பது சிறப்பு. இந்த புதனை பொறுத்த வரைக்கும் புதன் ஓரையில், புதன்கிழமை என்று புதன் ஓரையில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் நல்ல வலுத்தன்மை கொடுக்குமானா கண்டிப்பாக வலுத்தன்மையை கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா NT ராமராவ் ஜாதகத்தில் புதன் சூரியன் சேர்க்கை இருக்கும். நல்ல நடிப்பு திறமையில் நல்லா வந்திருப்பார். அதுமாதிரி அவர் அந்த புதன் 8ல் இருந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்திருப்பார். புதன் சூரியன் நெருங்கிய சேர்க்கையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்னொரு உதாரண ஜாதகம் பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சனோட ஜாதகம். புதன் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தில் இருப்பார். புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு அவருக்கும் பார்த்திங்கன்னா நடிப்பு துறையில் நல்ல ஒரு திறமையும் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருப்பார். பிரபல ஜோதிடர், நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர், நூற்றுக்கணக்கான புத்தகத்தை எழுதிய நபர், அவரோட ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா 4 மிதனத்தில் புதன் ஆட்சி பெற்று பத்திர யோகத்தையும் கொடுத்து எழுதக்கூடிய பத்திரிகை சார்ந்த துறை, அதாவது நூல் சார்ந்த துறை, நூலகம் சார்ந்த துறை, இது மாதிரிலாம் ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது புதன் பகவான் தான். அதுமாரி நூலகத்துறையில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நூலகம், நூல் சார்ந்து எழுதுறது, பத்திரிகை, ப்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த புதன் பகவானால் சுபத்துவமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதேமாரி புதன் அதிக பலம் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள், எழுத்தாளர்கள், கவிதை நகைச்சுவை பேச்சாளர்கள், நடிகர்கள், புகழ்பெற்ற பேச்சாளர்கள், பங்கு சந்தை வர்த்தகத்தில் தொழில் சார்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கண்டுபிடிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், கணித விஞ்ஞானிகள், கணித மேதைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லலாம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துறையில் புதன் வலுத்து இருக்கக்கூடிய காரணத்தினால மட்டும்தான் புதன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாரி கணித மேதை ராமானுஜர் பார்த்திங்கன்னா மிதன லக்னத்திலே பிறந்திருப்பார். அவரோட ஜாதகத்தை நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாவே வரும். அதில் நீங்கள் பார்க்கலாம். கணித மேதை, மாமேதைன்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் கணிதத்தில் புலமை பெற்றிருப்பார். அதேமாரி மிதன லக்னத்தில் பிறந்த இப்போதைக்கு பார்த்திங்கன்னா IT துறையில், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் சிறந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்னு சொன்னால் சுந்தர் பிச்சை ஜாதகத்தையும் சொல்லலாம். அவருக்கு புதன் நல்லா வலுத்து இருக்குமானா கண்டிப்பாக வலுத்து காணப்படும். அதுமாதிரி விஞ்ஞானிகள்னு சொல்லக்கூடியவங்க எடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறது, விமானங்கள் சார்ந்த துறைகளில் இருந்து IAS, ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும் அப்படின்னா வெளிநாட்டு தூதரக பணிகளில் வேலை செய்கிறவங்க எல்லாமே புதன் வலுப்பெற்றவர்களே. அப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிறந்த அமைப்பாக இருந்து நல்ல ஒரு தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் இந்த என்னோட சேனல் சுக்கிரன் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களுக்கு பயன்பெறும் வகையில் மற்ற நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஃபார்வேர்டு செய்வோம். எனது தொலைபேசி எண்கள் 80 720 73 501, வாட்ஸ்அப் எண் 99 430 38 285. எனது அலுவலகம் சமயபுரத்தில் உள்ளது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பார்க்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.